அந்த நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த வழக்கினுடைய ஒரிஜினல், அதாவது முதல் மூல வழக்குல என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ, அவரை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு இல்லையா, அதை அது மாதிரியே போடுங்க. அதை அவ்வாறு போடுவதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்படி சொன்னா அதுல நாங்க பதில் மனு தாக்கல் பண்ணும்போது அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்க மனு தாக்கல் செய்தா அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்க ஒத்துக்கிட்டோம்னுங்கிற லீகல் பாயிண்ட் வந்துடும் இல்லையா, அதனால அப்படி போட முடியாது. உச்ச நீதிமன்றம் அதை சொல்லி இருக்கு. ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், அதை நாங்கள் விளக்குறோம், எதற்காக நாங்கள் அப்படி போடலைங்கிறத விளக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுல ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அமெண்ட் த காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவோம். அமெண்ட் த காஸ்ட் டைட்டில், அதாவது ஒருவர் வாதி பிரதிவாதி, அதான் காஸ்ட் டைட்டில். இந்த வாதியோடைய பேரு பிரதிவாதியோட பேர் அவருடைய பொறுப்புல மாற்றம் வரும்போது நீதிமன்ற அனுமதி பெற்று அதை மாற்றலாம். அதற்கான மனுவை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள்.